தெய்வமே தெய்வம். guys, ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப பசி எடுக்குது. வந்து சீக்கிரமா ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு மோமோஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நான் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி 8 மணி கிட்ட இருக்கும். ரொம்ப பசி எடுக்கிறனால சீக்கிரமா செஞ்சுட்டு சாப்பிடலாம். நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து வெஜ் மோமோஸ் அண்டு சிக்கன் மோமோஸ் செய்ய போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ இந்த மூணுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அவங்க போகலாம். ஸ்டார்டிங்கில் சொல்லி இந்த மாதிரி எல்லாமே ஈஸின்னு நினச்சிட்டேன். ஒன்றையும் ரெடி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சி. அதோட இந்த வெயிலில் வந்து ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது. நமக்கு பிடிச்சத நம்மளோட ஸ்டைலில் நம்ம சமைச்சு சாப்பிட்றது வந்து ஒரு தனி ஃபீல் தான். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சரி நம்ம டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது சமைச்சி வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் ஷூட் பண்ணேன். ஸோ நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து அதை நல்லா வேக வச்சுக்கிட்டேன். சால்ட்டு போட்டு சைட் பை சைடு அது வந்து கொதிச்சுட்டு இருந்தது. மோமோஸ்க்கான ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து கடாயில் ஒரு வெங்காயம் போட்டிருந்தேன் அண்டு ஒரு கேப்சிகம் பொடியாக வெட்டி வச்சுருந்தேன். அதோட சால்ட்டு போட்டு நல்லா அதை வேக வச்சு எடுத்துட்டேன். மைதா பார்த்திங்கன்னா நான் ஒரு 150 கிராம்ஸ் மைதா வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துட்டேன் எண்ணெய் ஊற்றி. ஸோ ட்ரை ஆகக்கூடாதுன்றதுக்காக அவுட்டர் லேயரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருந்தேன். நல்லா குட்டி 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 சைஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மோமோஸ் வந்து ஃபில்லிங் வச்சு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க பேங்கிங் ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி வந்து இதில் டோஃபு வச்சு போட போகிறோம். ஆல்ரெடி எல்லோரும் பன்னீர் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பிளிங்கெட்டில் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ பன்னீர் வந்து டோஃபோட கம்மியாக இருந்து சரி ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இதை நல்லா வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி நல்லா துருவி எடுத்துக்கணும். நான் வந்து பாதி பேக்கெட் எடுத்தேன். அப்புறமா போட்டால் ஃபுல்லும் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பேக்கெட்டும் எடுத்துட்டேன். 200 கிராம்ஸ் வந்து இது. ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் மிக்ஸ்டான ஒரு மோமோஸாக தான் இருக்கும். இது வந்து நல்ல ஒரு 5 மினிட்ஸ் வந்து சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கும் சால்ட் நல்ல ஸ்மெல்லும் நல்லா இருந்தது. பெப்பர் பவுடர் போட்டிருந்தேன், கொஞ்சம் சிக்கன் மசாலா, சில்லி பவுடர் போட்டிருந்தேன். இந்த மசாலாவே போதும் காரம் வேணுன்றவங்களுக்கு. சின்ன பசங்களுக்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் வெறுமனையாக சால்ட்டு பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம். நான் குட்டி குட்டியாக சைஸ் பண்ணியிருந்தால அது வந்து நல்ல ஒரு மெல்லிஸான தின் ஸ்லைஸ்க்கு வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததும் நம்ம வந்து நல்லா வெந்துருச்சு நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்காக. ஸோ அதையும் வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். எப்பயுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுறப்ப நல்லா அதை தொடச்சி எடுத்துட்டு அப்புறமா வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா அது வந்து நமக்கு எண்ணெயில் போடுறப்ப வெடிக்காது. கொஞ்சம் நல்லா மொறுன்னு நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிங்கனாலுமே இன்னும் சூப்பராக இருக்கும். நான் நினச்சேன் மோமோஸ் வந்து நம்ம கடையில் ஈஸியாக இவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் செஞ்சேன். அதோட ஸ்ட்ரகிள் என்னன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த கிச்சனில் நின்று ஒன்றுத்துக்கும் ஃபில்லிங்ஸ் வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணி அதை வேக வச்சு அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு அதை சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். இனி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எப்பயுமே கடையில் தான் வாங்கி சாப்பிட்லான் இருக்கேன். ஆனால் என்ன கடையில் வாங்கி சாப்பிட்டா பற்ற மாட்டேங்குது. வீட்டிலனா நமக்கு வயிறு ஃபுல்லாகிற வரைக்குமே நாங்கள் சாப்பிட்டோம். இன்றைக்கி நிறைய செஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. எப்போயாவது நமக்கு டைம் நிறைய இருக்குது, நமக்கு டைம் போகலை அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நான் வந்து கடையில் வாங்குகிற ஷேப் பண்ணலை, எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை. அதனால் 2ஆக மடித்து நம்ம வந்து இப்படி ஒரு ஷெல் ஷேப்பில் வந்து பண்ணோம் மோமோஸ் ஷேப்பு. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு பிகினராக இருக்கும், நமக்கு எதுவுமே தெரியல, ஷேப் பண்ண தெரிலனா இந்த ஷேப் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஷெல் மோமோஸ் என்று சொல்கிறது. இது வந்து இட்லி பானையில் வந்து எங்கள் வீட்டில் வந்து பெரிய இட்லி பானை தான் இருந்ததா. ஸோ இதிலே வச்சிடலாம். இண்டக்ஷனில் தான் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ நம்ம வந்து இட்லி பானை வந்து அதில் வைக்க முடியாதனால பெரிய அடுப்புலேயே வச்சு பண்ணியாச்சு. ஸோ சைட் பை சைடு வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து நம்ம ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்து வச்சுட்டு ஒரு பேப்பரில் ட்ரைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆயில் எல்லாமே ரிசால்வ் ஆகிடும். ஸோ நம்மளோட மோமோஸுமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருந்தது. ஸோ நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது, எனக்கே பத்தலை சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.